உறவுகளுக்கு வணக்கம். கருணாநிதி பேத்தி தேர்தலில் போட்டியிடுகின்றார். கருணாநிதி பேத்தி தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதி முதலமைச்சராக பதவி வகித்தார். அவரது அக்கா மகன் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். முரசொலி மாறனின் மகன் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சராகவும் உள்ளார். கருணாநிதி பேரன் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராகவும் துணை முதலமைச்சராகவும் உள்ளார். மேலும் கருணாநிதி மகள் கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினராகவும் மக்களவை திமுக தலைவராகவும் உள்ளார். இந்த சூழ்நிலையில் கருணாநிதி குடும்பத்திலிருந்து மற்றொரு வாரிசு தேர்தலில் போட்டியிடுகிறது. ஆம், கருணாநிதி மூத்த மகன் மு.க. அழகிரி. மதுரையில் இவர் கோலோச்சினார். தற்பொழுது திமுக மதுரை அழகிரி கட்டுப்பாட்டை விட்டு விலகிவிட்டது. திமுகவில் அழகிரியே இல்லை. தற்பொழுது அழகிரியின் ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவில் இணைந்துள்ளார்கள். அழகிரி மகள் கயல்விழி. இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர். தற்பொழுது தேர்தல் ஆசை இவருக்கு வந்துள்ளது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது சித்தப்பாவிடம் சீட்டு கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர் மதுரையில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். மதுரை மேலூரில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விருப்ப மனு கொடுத்தாரா கொடுக்கவில்லையா என்பது தெரியவில்லை. வருகிற சட்டசபை தேர்தலில் கருணாநிதி பேத்தி மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.